வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்றைக்கி சூப்பராக வாயில் வச்சோன்னா கரையக்கூடிய ஒரு கேசரி செய்யலாம். பாதாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பிளேட்டில் ஒரு கைப்பிடி முந்திரி, ஒரு கைப்பிடி திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பில் ஒரு அரை கப்பு நெய், அரை கப்பு எண்ணெய் ரெண்டுத்தையும் கடாயில் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு எடுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் அதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கப்பில் ஒரு கப்பு ரவை, வறுத்த ரவை எடுத்துக்கலாம். இதே கப்பில் ஒரு 3 கப்பு தண்ணி ஒரு குண்டானில் ஊற்றி அதை சூடு பண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். பக்கத்தில் ஒரு ஸ்டவ் பற்ற வச்சு முந்திரி திராட்சை நல்லா வறுந்ததுக்கப்புறமா இந்த ரவையும் அதில் எடுத்து கொட்டி நல்லா கிளறிக்கலாம். கிளறிட்டு கொதித்து வச்ச தண்ணியை அதில் ஊற்றி நல்லா கிளறிக்கலாம். கிளறிட்டு ஏலக்காய் ஒரு 5 ஏலக்காய் சர்க்கரை போட்டு அரைச்சி அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கலருக்காக கொஞ்சோண்டு கேசரி பவுட்ரு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். அதே கப்பில் 1½ கப்பு சர்க்கரையும் போட்டுக்கலாம். நான் ஒரு 10 பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதையும் அந்த கேசரியில் கொட்டி நல்லா கிளறிக்கலாம். கிளறிட்டு இது கலரையும் ஒரு 10 நிமிஷம் கழித்து ஒரு பபுள்ஸ் மாதிரி வரும். அப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கேசரி நம்ம செஞ்சோடனே கரண்டியில் எடுத்து போட்டால் ஒட்டவே ஒட்டாது. அப்படியே கரண்டிலேருந்து அப்படியே விழுந்துடும். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான சுவையான கேசரி ரெடி. நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.